அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரம்ஜானில் பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோவா ரெசிபி எதுவும் போட முடியல. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. நான் வேலை விட்டு வர டைமும் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறனால தான் அந்த லீவ் டைமில் எடுக்கிற ரெசிபியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராவது பிடிச்சிருந்தா பாருங்கள். இன்றைக்கி நான் மில்க் புட்டிங் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பால் பாக்கெட் திக்கான க்ரீம் மில்காக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அகர் போட்டுக்கிடலாம். அகர் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு எடுத்தாலே போதும். ரொம்ப எடுத்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி திக்காக இருக்குமா, ஒரு திக்னஸாக ஆயிரும் அந்த புட்டிங்கு. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறலாம். அப்புறம் மில்க் மேடு, சுகரு. மில்க் மேடு ஆப்ஷனல் தான், கொஞ்சம் ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்குமா, அதனால தான். பால் வந்துட்டு நல்லா பொங்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும் அகர். அதை வந்துட்டு பாலில் ஆட் பண்ணிடலாம். சீக்கிரமாக குக் ஆகும்னா நீங்கள் மிக்சியில் கூட பவுடர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். அது எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா இது வந்துட்டு வெந்து வரட்டும். நல்லா கரைஞ்சி போச்சு. இப்போ நான் சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அந்த கிளிப்பு வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மில்க் மேடு ஊற்றிட்டேன். நீங்கள் மில்க் மேட் பதிலாக வெறும் சர்க்கரை மட்டும் கூட போட்டு செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கிறலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த வடிகட்டி ஊற்றுறதுல ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னது நம்ம கமெண்ட்ஸில், நீங்கள் வடிகட்டி தான் அகர் வந்துட்டு யூஸ் பண்ணணும் சிஸ்டர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் ஃபாலோ பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட தன்மை வந்துட்டு. கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அதோட ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பால் ஸ்மெல் பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட இந்த புட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வெண்ணிலா ஃப்ளேவரில் தான் இருக்கும். அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் போட்டுக்கிறலாம். எதுவுமே ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கலாம்னா இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் பாதாம், முந்திரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் அப்படியே ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போன நோம்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த நோம்பில் இன்றைக்கி தான் இது வந்துட்டு சண்டே செஞ்சேன்னு நினைக்கிறேன். சண்டே செஞ்சேனா, சரி குட்டி வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன்னு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன பண்ணுறது, வேறு எந்த வீடியோ எடுக்கலையா, அதனால தான். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.